சிவானந்தா தேசிய பாடசாலையில் உங்களுக்கு கிடைத்த அந்த விடுதி வாழ்க்கை ஒரு அத்திவாரம் விட்டது என்று குறிப்பிட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக 2009 இருந்து 2019 வரைக்கும் கடுகாமணியில் 10 வருஷம் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்கோம். விஞ்ஞானத்துறையில் ஒரு அளவான ஆர்வம் இருந்தது என்று தான் சொல்லலாம். அதோட சேர்ந்து எனக்கு ஆரம்பத்தில் ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு லோயராக வரணும்னு சொல்லி. அதை பிள்ளைகள் ஆசிரியர்களை மதிக்கிறாங்கல்ல, ஆசிரியர் சொல் கேட்குறாங்கல்ல, அதேமாதிரி பிள்ளைகள் பெற்றோர் சொல் கேட்குறாங்க இல்லை என்று சொல்கிறத முற்றுமுழுதான் நான் மறக்கிறேன். வணக்க நேயர்களே, துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். துரைக்கப்பால் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களினுடைய பகிர்வுகளை நேர்களோடு பகிர்ந்து வருவது வளமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரமும் நாங்கள் மட்டக்களப்பு கலையகத்தில் இருந்து நாங்கள் ஒரு பிரமுகரோடு கலந்து கொள்ளப் போகின்றோம். அவருடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவ பகிர்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டறிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தான் முதலில் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே இன்று அழைத்திருக்கக்கூடிய பிரமுகராக எங்களோடு கலந்து கொண்டிருப்பவர் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மண்ணை சார்ந்த ஒருவராகவும், அதேவேளை ஒரு விஞ்ஞான ஆசிரியராகவும், அதேவேளை உப அதிபராகவும் கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திரு மாமாங்கம் ஜீவரத்னம் அவர்கள் இந்த எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் டான் டிவி நேயர்களே. குறிப்பாக உங்கள் பற்றி நாங்கள் தேடுகின்ற போது, இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொடர்பான விடயங்களை எங்களுக்கு தருகின்ற போது, ஒரு ஓய்வு நிலை உப அதிபர் என்ற அடிப்படையிலும் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்ற அடிப்படையிலும் உங்களை எங்களுக்கு அறிமுகம் செய்திருந்தார்கள். இருந்தாலும் கூட எங்களுடைய நேயர்களுக்காக, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக வழங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? 1965ஆம் ஆண்டு எனது அப்பா மாமாங்கம், அம்மா பிள்ளையம்மா அவர்களுக்கு ஒரு 12 சகோதரர்களுடன் ஒரு 2வது மகனாக நான் பிறந்தேன். அதே போல் இப்போது எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. கூடுதலாக எல்லாரும் கல்வித்துறையில் ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது கேள்வியில் உங்களுடைய குடும்பம் தொடர்பான அறிமுகத்தை வழங்கியிருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய பிரதேசம் சார்ந்த, நீங்கள் மட்டக்களப்பில் எந்த பிரதேசத்தை சார்ந்தவர், அந்த விடயங்கள் தொடர்பாக உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? மட்டக்களப்பில் பெருநிலப்பரப்பு என்று சொல்லக்கூடிய படுவாங்கரை பகுதியில் கொக்கொட்டிச்சோலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அம்பலாந்துறை என்ற ஒரு பழமையான ஒரு கிராமத்தில் தான் நான் வசிக்கிறேன். அங்கே தான் பிறந்து அங்கே தான் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அம்பலாந்துறையில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வி எந்த பாடசாலையில் அமைந்தது? ஆரம்ப கல்வியே அம்பலாந்துறை அதே பாடசாலை, ஊர் பாடசாலையில் கற்று அடுத்த கட்டத்தை சிவானந்தா தேசிய பாடசாலையிலும், உயர்தர படிப்பை மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியிலையும் கற்று போட்டி பரீட்சையில் ஆசிரியர் நியமனம் 88ஆம் ஆண்டு பெற்றேன். குறிப்பாக உங்களுடைய ஆரம்ப கல்வி நீங்கள் கல்வி பயின்ற உங்களுடைய அம்பலாந்துறை அந்த பாடசாலை தொடர்பாக, அந்த பாடசாலையினுடைய நினைவுகளையும் உங்களுக்காக மீட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இப்போ நான் நினைக்கிறேன், அந்த படுவாங்கரை பகுதியில் ஆக முதலாவது ஆரம்பித்த பாடசாலை அது. கிட்டத்தட்ட இப்போ 150 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கு. கணிதம், விஞ்ஞானம், கலை என்ற உயர்தரத்தில் எல்லா பிரிவுகளும் இருக்கிற ஒரு பாடசாலையாக, அதே போல் இணைப்பாட விதானத்திலேயும் நிறைய வலயத்துக்கு சாதனைகளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு பாடசாலையாக, ஒரு கணிக்கத்தக்க ஒரு நிலையில் உள்ள ஒரு பாடசாலையாக என்று சொல்லலாம். படுவாங்குறை பெருநிலப்பரப்பில் இருந்து நீங்கள் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலைக்கு வருகின்றீர்கள். அந்த அனுபவங்கள் தொடர்பாகவும், குறிப்பாக நீங்கள் அந்த காலத்தில் வருகின்ற போது உங்களுடைய பயண அனுபவங்கள் தொடர்பான விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது 1978 நினைக்கிற அந்த சூறாவளி அடித்த வருஷம் தான் நாங்கள் சிவானந்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அப்பொழுது உண்மையிலேயே அந்த வீதிகள், போக்குவரத்துன்றதுலாம் பெரிய சங்கடமான ஒரு பெரிய மாற்றமான ஒரு சூழலுக்குள்ளே வந்த மாதிரி அந்த நிலைமைகள் இருந்தது. மறக்க இயலாது வித்தியாசமான அனுபவங்கள் அது கற்றுத்தந்தது.
சிவானந்த தேசிய பாடசாலை நீங்கள் கல்வி பயில்கின்ற போது பாடசாலையில் தங்கியிருந்து கல்வி பயின்றீர்களா அல்லது நீங்கள் தினமும் வீடு சென்று வரக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீர்களா? இல்லை, தங்கி தான் இருந்தோம். அதில் கூடுதலாக ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் குறிப்பிட்ட காலம். வீட்டுகள்லையும் தங்கியிருந்தோம், வீடுகள்லையும் தங்கியிருந்து படிக்கக்கூடிய மாதிரி. அங்கே சொந்த ஊர்லேருந்து வந்து போகலாது தூரம். அவ்வாறாக நீங்கள் இருக்கின்ற போது கிராமத்திலே நீங்கள், அதாவது உங்களுடைய சொந்த கிராமத்திலே வாழ்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கை சூழல் என்பது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை சூழலாக இருந்திருக்கும். பின்னர் நீங்கள் இங்கே மட்டக்களப்பு நகரை நோக்கி வருகின்ற போது அந்த விடயங்களை எவ்வாறாக உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த, உங்களுடைய மனது அந்த விடயங்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டது? தனித்து நான் வீட்டு உறவுகளை காண முடியாது, ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் நண்பர்களோடு மட்டும்தான் என்னுடைய சூழலை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களோடு பகிரக்கூடியதாக இருக்கும். நட்பு வட்டாரம், அடுத்தது கூட்டு குடும்பம்னு சொல்கிற பிணைப்பில் இருந்து நாங்கள் விடுபட்டு இங்கே வர நேரத்தில் அந்த விடுமுறை காலங்கள், அப்படியான காலங்கள் இங்கே வந்தவுடனே அங்கே அந்த பிணைப்பு வந்த வாசம் இழுக்கும். அதை தாண்டி இங்கே ஒரு கிழமை நின்று பிடித்தால் பிறகு இயல்பாக விடும். இப்போ எப்படி ஒரு சூழல், இந்த லீவு காலங்களில் ஊரில் போய் நின்று வாரத்துக்கு பஞ்சுப்படும், ஒளிச்சு திரிவோம், வில்லங்க காட்டுவோம். பிறகு நீ பெற்றோர் ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்குற சூழல் தான் அநேகமாக இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்வியிலே ஆர்வம் கூட வளர்ந்து ஆர்வமாக செய்யக்கூடிய மாதிரி. குறிப்பாக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய இளமை கால அனுபவங்கள் தொடர்பாகவும் தன்னுடைய இளமை காலத்திலே பாடசாலை கால அனுபவங்கள் எவ்வாறாக அமைந்தது என்பது தொடர்பாக நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியிலே பதிவு செய்திருக்கின்றார் திரு ஆசிரியர் திரு ஜீவரட்னம் அவர்கள். குறிப்பாக அவருடைய இந்த துறை சார்ந்த பயணத்திலே அவர் இன்னும் என்னென்ன விடயங்களை அனுபவ ரீதியாக பெற்றிருக்கின்றார் என்பது தொடர்பாக நாங்கள் நேர்களோடு பகிர இருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு ஒன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஓய்வு நிலை உப அதிபர் திரு மாமாங்கம் ஜீவரட்னம் அவர்கள். அவருடைய துறை சார்ந்த அனுபவத்தினுடைய பகிர்வுகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியிலே நீங்கள் அவருடைய இளமை காலம், அவருடைய கல்வி நடவடிக்கையினுடைய ஆரம்ப காலம் தொடர்பான விடயங்களை, அவர் பகிர்ந்த விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த விடயங்களிலிருந்து இன்னும் பல விடயங்களை அவரிடம் கேட்டறிந்து கொள்ளலாம். சிவானந்த தேசிய பாடசாலை உங்களுடைய வளர்ச்சியிலே எவ்வகையான பங்களிப்பை வழங்கி இருக்கிறது? அவை தொடர்பாக உங்களோட பகிரக்கூடியதாக இருக்குமா? சுவானந்தா வித்யாலயம் என்பது ஒரு புனித பூமி, ஒரு பக்தி ராமகிருஷ்ண மிஷன், அந்த சூழலோட விளையாட்டு, பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்று பார்க்கக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு ஆளுமையை வளர்த்தெடுக்கிற ஒரு மண். அப்போ அந்த சூழலில் எங்களோட பக்தி உணர்வும் விளையாட்டு திறன்களும் வளர்க்கப்பட்ட அதே நேரம் எல்லா கிராமங்களும், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமல்ல, வடக்கு திருவண்ணாமலை, அம்பாறை, அப்படி எல்லா மாவட்டங்களிலும் எங்களுக்கு ஒரு நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தொடர்பாயும் கூட்டி தந்த ஒரு பாடசாலை மறக்க இல்லாது எங்களோட ஆளுமையை வளர்த்தது. உங்களுடைய இப்போது நீங்கள் ஒரு ஓய்வு நிலை உபதேவராக இருக்கின்றீர்கள். பிற்பட்ட காலத்திலே, பாடசாலை காலத்துக்கு பிற்பட்ட காலத்திலே நீங்கள் உங்களுடைய பதவி உயர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த சவால்களாக இருக்கலாம். இந்த விடயங்களை நீங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு சிவானந்தா தேசிய பாடசாலையில் உங்களுக்கு கிடைத்த அந்த விடுதி வாழ்க்கை ஒரு அத்திவாரம் விட்டது என்று குறிப்பிட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக. அந்த உறவுகளும் அங்கே கிடைச்ச அந்த ஆசீர்வாதமும் அந்த அனுபவங்களும் எங்களுக்கு அந்த சவால்களை முகம் கொடுத்து அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அந்த பலத்தை, மனோபலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக உங்களுடைய விடுதி வாழ்க்கையும் சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகளும் இருக்கிறது. சிவானந்த தேசிய பாடசாலையிலே உங்களை மிகவும் கவர்ந்த ஒரு ஆசிரியர் இப்போதும் நினைத்து பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கிறது என்று ஒருவர் இருக்கின்றார் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள்? நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு தமிழ் படிப்பிச்சவர் தியாகராய சார்ன்னு சொல்லி ஐயர், அவர் தான் நான் சொல்லுவேன். தோளில் தட்டி அப்படி சிம்பிளாக அந்த விடயத்தை தந்த ஒரு மனுஷனாக நான் அவர் தான் சொல்லுவேன். பாடசாலை காலத்திலே நீங்கள் விளையாட்டுத் துறையில் உங்களுடைய ஈடுபாடு எவ்வாறாக இருந்திருக்கிறது? விளையாட்டுத்துடைய துறையில் அநேகமாக எல்லா பக்கமும் அந்த தொடர்பு ஈடுபாடு இருந்தது. அதிலையும் குறிப்பாக எல்ஏ, ஃபுட்பால், கரப்பந்து, அதே மாதிரி குண்டு பருதி, அப்படி
பேகநடை இப்படி பல துறையிலையும் ஈடுபட்டிருக்கோம். குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விளையாட்டுத் துறையிலே மிகவும் ஒரு சிறந்த வீரராக பாடசாலை காலத்தில் பதிவு செய்திருக்கின்றீர்கள்? பாடசாலை காலத்தில் குறிப்பாக எல்லையில் ஒரு மாகாணம் வரைக்கும் நான் போயிருக்கேன். சென்ற காலேஜில் படித்த கட்டத்தில் அது கல்முனை பெஸ்லி கிரவுண்டில் நடந்தது. அதுதான் நான் படித்த காலத்தில் ஒரு டாப் என்று சொல்லலாம். இவ்வாறாக நீங்கள் மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலையில் பின்னர் நீங்கள் மட்டக்களப்பு மேல்டிஸ்ட மத்திய கல்லூரிக்கு செல்கின்றீர்கள். ஏன் மட்டக்களப்பு சிவானந்தாவிலிருந்து மேல்டிஸ்ட மத்திய கல்லூரி நோக்கி செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது? அந்த விடயங்களையும் பகிரக்கூடியதாக இருக்கும். அது அப்போ நான் ஓஎல் பாஸ் பண்ண உடனே எனக்கு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஏஎல்ல படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். அப்போ அந்த துறை சென்ட்ரல் காலேஜில் மட்டும்தான் இருந்தது மட்டக்களப்பில். அதனால் நான் ஏஎல்ல கண்டு சென்ட்ரல் காலேஜுக்கு மாறேன். சென்ட்ரல் காலேஜ் அனுபவம் எவ்வாறு இருக்கிறது? ஏற்கனவே நீங்கள் நான் உங்களை கேள்வி ஒரு ஆரம்ப பாடசாலையில் இருந்து நீங்கள் சிவானந்த தேசிய பாடசாலைக்கு வந்து விட்டீர்கள். பின்னர் இன்னும் ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற அந்த அனுபவங்கள் எவ்வாறாக இருந்தது? சென்ட்ரல் காலேஜில் வந்து அப்போ மதிப்புக்குரிய மனிதர் பிரின்ஸ் காசிநாதர் தான் பிரின்சிபலாக இருந்தவர். கடும் உருக்கம் என்னன்னு சொல்கிறது, ஒரு ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அது ஒரு ஒப்பிட்டு பார்க்க இயலாத ஒரு பவர், ஒரு ஆளுமை. அவர்கிட்ட இருந்து படித்தது நான் செய்த புண்ணியம்னு தான் நான் கருதுகிறேன். உங்களுடைய நண்பர்கள் வட்ட எவ்வாறாக அமைந்தது மேல்டிஸ்ட மத்திய கல்லூரியில்? மத்திய கல்லூரியில் ஒரு லிமிட்டட் க்ரௌட், சுவானதா போல சொல்லலாது. அங்கே ஹாஸ்டல் பல்வேறு கிராமங்கள். அப்போ மத்திய கல்லூரியில் இப்போ என்னோட படித்த இந்த வகுப்பில் படித்தவங்க, அடுத்த வகுப்பில் படித்தவங்கள்ட்டு பார்க்கல. இப்போ திருச்செல்வம் என்ற ஒருவர் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருக்கிறார். அதே மாதிரி பலர் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. சிலர் வெளிநாட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஒரு அளவு மட்டக்களப்புலேயும் சிலர் இருக்கிறாங்க. வேறு வேறு துறைகள்லையும் ஒரு லிமிட்டட் ஒரு நண்பர்கள் வட்டத்துக்கு தான் மத்திய கல்லூரி தந்து. இந்த விஞ்ஞானத்துறை அதன் மீதான ஈடுபாடு உங்களுக்கு வந்ததுக்கான ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா பிரத்யேகமாக? அது விஞ்ஞானத்துறையில் ஒரு அளவான ஆர்வம் இருந்தது என்று தான் சொல்லலாம். அதோட சேர்ந்து எனக்கு ஆரம்பத்தில் ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு லோயராக வரணும்னு சொல்லி. அதை ரூட் மாறி அந்த டைமில் வழிகாட்டல்கள் பிழைச்சித்தாலே நோதிரியில் அப்புறம் விஞ்ஞானத்துறையில் ஈடுபட்டு கொண்டு இருந்த நான். அதோட அந்த விஞ்ஞானத்துறையில் இருந்ததை விட கூடுதலான பங்களிப்பு இந்த விளையாட்டுத்துறையிலிருந்து. நீங்கள் உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி தொடர்பான விடயங்களையும் நாங்கள் இனிமேல் இந்த பகுதியில் கேட்டறிந்து கொள்ளலாம். இவ்வாறாக உங்களுடைய பாடசாலை காலம் இருக்கின்றது. பின்னர் உங்களுடைய ஆசிரியர் பணி, அந்த போட்டி பயிற்சி தொடர்பான விடயங்கள், அதற்கு பின்னர் உங்களுடைய முதலாவது நியமனம், இந்த விடயங்கள் தொடர்பான விடயங்களையும் எங்களுடைய நினைவு மூட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இது 1987 போல் அந்த போட்டி பரீட்சை நடந்தது. திரும்ப 1988 8/22 எங்களுக்கு நியமனம் கிடைக்குது. அப்போ அது கிராம சேவையாளர் பிரிவு ரீதியான ஒரு மாவட்ட தெரிவாக அந்த நியமனங்களுக்கு கிடைச்சி, பிறகு அப்போ ப்ரைமரி டீச்சராக தான் நியமனம் கிடைச்சி. அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரைனிங் காலேஜ், மட்டக்களப்பு ட்ரைனிங் காலேஜில் வந்து அங்கே சயின்ஸ் ட்ரைனிங் முடித்து சயின்ஸ் டீச்சராக போகிறோம். போய் அப்போ ஸ்கூல்களில் படிப்பிக்கக்குள்ள பிடி டீச்சர்ஸ் இல்லை. அப்போ அந்த சயின்ஸ் டீச்சராக இருந்து கொண்டு பிடியையும் 2 வேலையும் செய்து கொண்டு அப்படியே பயணித்தது தான் கூட காலம். இந்த விடயங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியிலே சிறிது வர்த்தக விளம்பர இடைவெளிக்கான நேரம். வர்த்தக விளம்பர இடைவெளியோடு நாங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோட பயணத்தை கொடுக்கின்றார் ஓய்வுநிலை உப அதிபர் திரு ஜீவரத்னம் அவர்கள். அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் இந்த பகுதியிலும் உங்களை தருவதற்காக இருக்கின்றோம். இவ்வாறாக நீங்கள் மட்டக்களப்பு ஆசிரியர் கலாசாலையில் இருந்து நீங்கள் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக நீங்கள் வெளியேறுகின்றீர்கள். உங்களுடைய முதலாவது ஆசிரியர் நியமனம் எந்த பாடசாலையில் கிடைக்கப்பெற்றது? அது சொந்த ஊர் தான், அம்பலாந்தூர். அதே கலைமகள் மாவட்டத்தில் முதலாவது நியமனம். நீங்கள் ஆரம்ப கல்வி படித்த பாடசாலை? ஆரம்ப கல்வி படித்த பாடசாலையில் முதலாவது நியமனம் கிடைக்குது.
எவ்வாறாக இருந்த அந்த உணர்வு? நீங்கள் ஆரம்ப கல்வி படித்த பாடசாலையிலே மீளவும் ஒரு ஆசிரியராக போகின்ற போது அந்த பிணைப்பு மீளவும் அங்கே ஒன்று தோற்றுவிக்கப்படுகிறது. எவ்வாறாக இருக்கு? அதில் ஒரு பிரச்சனை எனக்கு என்னன்னா, ஆசிரியராக நான் நியமனம் கிடைச்சி போகிறதுக்கு முதல் அங்கே ஒரு 4 வருஷம் தொன்று ஆசிரியராக படிப்பிச்சிருக்கேன். அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு ஆசிரியர் என்ற பதிவு பிள்ளைகள் மத்தியில் சமூகத்தின் மத்தியில் ஏற்கனவே உருவாயிடுச்சு. அப்போ எனக்கு அது ஒரு புது விடயமாக பட இல்லை. சிம்பிளாக அது அப்படியே நான் ஒன்றிருந்த மாதிரி தான் இருந்தது. பின்னர் அங்கிருந்து இனிய இடமாற்றம் எவ்வாறாக அமைந்தது? அங்கிருந்தே அப்புறம் ட்ரைனிங் காலேஜ் போகிறோம். ட்ரைனிங் காலேஜ் 92 93 முடிக்கிறோம். முடிச்சுட்டு வந்து அரசடித்துக்கு போகிறோம். அரசடித்துக்கு இடமாற்றம் பெற்று 94 95 96ன்னு சொல்லி 3 வருஷம் அங்கே இருக்கிறோம். இருந்தோடு திரும்ப அம்பலாந்துறைக்கு வரோம். வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் திரும்ப வேலை செய்து திரும்ப அதுக்கு பிறகு திரும்ப ஒரு அரசடித்துக்கு போகிறோம். அதுக்கு பிறகு கொக்கட்டி சோலையில் ஒரு மாதம் வேலை செய்திருக்கிறோம். அதே மாதிரி முதலக்குடாவில் ஒரு 2.5 வருஷம் அப்படி வேலை செய்திருக்கோம். அப்படி வேலை செய்து கொண்டு வரக்குள்ள 2009 இருந்து 2019 வரைக்கும் கடுகாமணியில் 10 வருஷம் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்கோம். அரசடித்துவில் ஒரு 8 வருஷம், கடுகாமணியில் ஒரு 10 வருஷம், மற்றது முதலக்கூடா ஒரு 2.5 வருஷம், மீதி கூட பிளாந்தர் தான். அப்போ இந்த கடுகாமணியில் இருந்த 10 வருஷத்துக்குள்ளே தான் ஃபுட்பால் மகளிர் அணி 2 வருஷம் தேசியத்தில் பிளேஸ் எடுக்கிறாங்க. 2012 3rd பிளேஸ், 2013 2nd பிளேஸ். இவ்வாறாக நீங்கள் பல்வேறுபட்ட பாடசாலைகளிலும் மாற்றலாகி கற்பித்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கற்பித்த நடவடிக்கைகளை ஆரம்பித்த காலம் என்பது நாட்டை பொறுத்தவரையில் ஒரு போர் சூழல் நிலவிய ஒரு காலமாக இருக்கிறது. அவ்வாறாக ஒரு போர் சூழல் நிலவிய ஒரு காலமாக இருக்கின்ற போது நீங்கள் எவ்வகையான சவால்களை சந்தித்தீர்கள்? அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கு. போர் சூழல்ன்றது யுத்தம், பாரிய கொடுமை, பயங்கரம். அதுக்குள்ளே அந்த ஆசிரியர் என்ற அந்த லேவல் ஓரளவு எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததுன்னு சொல்லணும். அநேகமாக காலையில் நேரத்துக்கு நான் ஸ்கூலுக்கு அந்த பிடியோடையும் தொடர்பாக இருந்தபடியே நேரத்துக்கு போயிடுவேன். இருட்டாகி தான் வருவேன். அதனால் அநேகமான ரவுண்ட் அப்புகளில் நான் படுற வாய்ப்பு இல்லை உண்டு. மற்றது எப்பொழுதும் இந்த உயிரை கையில் பிடிச்சி தெரிஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சது. அதே நேரம் தமிழையும் உயிருக்கு நேராக நேசித்து கொண்டு தான் அப்படி தெரிஞ்சேன். பயங்கரம் தான். எப்போ போகும்னு தெரியாமல் இருந்து இந்த ஆசிரியர் பணி சார்ந்த விடயங்களோடு நான் உங்களுடைய குடும்பம் சார்ந்த சில விடயங்களையும் இந்த இடத்துல கேட்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய மனைவியினுடைய பெயர், உங்களுடைய பிள்ளைகள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விடயங்களையும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாலும் பெண் ஒருத்தி இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வளர்ச்சிக்கு எனக்கு எல்லா பக்கவலமாக இருந்து 2 பெண்களை நான் சொல்லணும், மறக்கல. அது என் அம்மாண்டு, அடுத்த மனைவி. நான் 1990 கல்யாணம் கட்டிக்கொண்டேன். என் மனைவியின் பேர் கோசலா தேவி. எனக்கு ஃபுல் பவர் சப்போர்ட். சிவனும் சக்தியும் போல தான் அப்படி சும்மா ஜாமன் வாழ்ந்த 4 குழந்தைகள். மூத்த மகள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறா. அடுத்த மகன் முல்லைத்தீவில் டிஓவாக இருக்கிறான். அடுத்த மகன் மட்டக்களப்பில் தற்காலிகமாக டிஓவாக இருக்கிறான். கடைசி மகள் இப்போ லோ முடிச்சுதான். என் மனைவி 2021 டெத் செத்து தான். நீங்கள் இவ்வாறாக உங்களுடைய குடும்ப விடயங்கள் சார்ந்த பதிவு இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய இடையிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், எனக்கு இந்த சட்டத்துறை மீதான ஒரு ஈடுபாடு தொற்றி கொண்டது அந்த பாடசாலை காலத்திலே. உங்களுடைய மகள் இப்பொழுது ஒரு சட்டத்துறை மாணவியாக இருக்கின்றார். தந்தை தன்னுடைய விருப்பத்தை மகள் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கின்ற தருணம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது? மிக சந்தோஷமா இருக்கு, மிக பெருமையாக இருக்கு. இதுக்கு இந்த ஒர்க்கை முந்தின மகனையும் சட்டத்துறையில் அனுப்பணுமெண்டா இருந்தேன்னா அது பிழைச்சிது. இவன் லோயராக வந்திருக்கிற திருப்தி என்ற ஆசையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இவ்வாறாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விடயங்கள் இருக்கிறார். நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சேவைகள் தொடர்பான விடயங்களுக்கு வரலாம். ஒரு விஞ்ஞான ஆசிரியர், விளையாட்டு துறையிலும் அதீதமான ஒரு ஈடுபாடும் அதே போன்ற ஒரு பட்டியலும் கொண்டவராக இருக்கின்றீர்கள்.
விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஈடுபாடு வருவதற்கு என்ன விடயங்கள் அடிப்படையான காரணங்களாக அமைந்தது? அதுக்கு பேஸ் அடித்தளம் சுவானந்தா தான். சுவானந்தா கற்றுத்தந்த விடயங்களை நாங்கள் கொண்டு ஊரில் சொந்த அம்பலாந்துறையில் பிரதியீடு செய்தோம். அப்படி பிரதியீடு செய்து அப்படியே வரக்குள்ள எனக்கு அந்த விளையாட்டுக்கு அங்கே ஒரு களம் கிடைக்குது ஊர். அப்போ அங்கே நாங்கள் முதலாவது ஃபுட்பாலை வாங்கி அம்பலாந்துறையில் ஃபுட்பால்ன்றத முதல் தொடக்குனதே நாங்கள் தான். அப்போ நான் அந்த பந்து வாங்குறதுக்கு என்னோட அமர்ராய் போன தவறாசர் இந்த கழகம் அது கதிரவன் கலைக்கழகம் அந்த கதிரவன் விளையாட்டு கழகம் தான் அங்கே இருக்கு. அந்த விளையாட்டு கழகம் என்று சிந்திக்கிறதுக்கு முதல் அந்த தவறாண்ட ஒருவர் செத்துத்தார். அவரோட இன்னொரு கண் தெரியாத ஒருவர் இருக்கார் கனகரண்டம். இந்த 2 பேரையும் கூட்டி கொண்டு டவுனில் வந்து ஒரு பந்து வாங்கி கொண்டு முதல் ஃபுட்பாலை அங்கே ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்து அதில் விளையாடப்போ அது ஒரு வெறித்தனமான ஒரு ஈடுபாடு ஆர்வம். ஆனால் அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள அது இன்னும் எங்கட ஈடுபாட்டை கூட்டி கடைசியாக அங்கே கதிரவன் விளையாட்டு கழகத்துக்கு ஃபுட்பால் டீம் கேப்டனாக போட்டு பிறகு கதிரவன் விளையாட்டு கழக தலைவராகவும் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட வேலை செய்திருக்கோம். அப்போ எல்லா சூழலும் சேர்ந்து அதே போல் நாங்கள் செட்டப் கேம்ப் இருக்குது தானே ஓஎல்ல செட்டப், அந்த விளையாட்டையும் ஊரில் நாங்கள் தான் தொடங்கினோம். அதுக்கு நான் ட்ரைனிங் காலேஜில் இருந்த நண்பர்கள் பசர பாக்கியநாதன், கொட்டகலை ஜோகராஜ்னு சொல்லி 2 பேரை கொண்டு போய் பயிற்சிகளை 83ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அங்கே கொண்டு போய் 93ஆம் ஆண்டு அங்கே தொடங்கி அந்த செட்டப் முறையிலான கரப்பந்து விளையாட்டும் பிரபலியம் அடைஞ்சேன். அப்படியே அந்த மற்றது இன்னொரு பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காலத்தில் பிடி டீச்சர்ஸ்ன்றதே இல்லை. 6வது ஒரு ஆள் அதை பொறுப்பெடுக்கணும். ரெண்டா கொஞ்சம் ஆர்வமான ஆள் நம்மளை கண்டோன்னு எல்லா ஸ்கூல்லையும் அதையும் சேர்த்து தான். அப்போ 2ம் பெரிய துறைகள், விஞ்ஞான ஒரு பாரம், விளையாட்டு ஒரு பொறுப்பு செய்து கொண்டு வந்தோம். இவ்வாறாக ஆசிரியர் பணி பின்னர் உங்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த விடயங்கள் பயணிக்கின்ற போது இந்த துறைகளை சார்ந்து உங்களுக்கு ஏனைய துறைகள், எழுதுத்துறை மீதான ஈடுபாடுகள் அல்லது எங்களுடைய இந்த நாட்டுப்புற கலைகள் சார்ந்த விடயங்கள் இவற்றில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா? அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? இப்போ இந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு போன அதே நேரத்தில் கலைக்கழகம் நடிப்பு என்ற பக்கத்திலேயே அவங்களோட ஈடுபாடு இருந்தது. ஆரம்பத்தில் நாங்கள் 82ஆம் ஆண்டு காலத்தில் சிவாஜி கலைக்கழகம் என்ற ஒரு கலைக்கழகத்தை இயக்கி அதை அப்படி பிறகு மக்கள் கழகம் என்ற ஒரு பேரை மாற்றி பிறகு அதை இன்னும் காலப்போக்கில் வரக்குள்ள அதுக்கு ஐக்கிய மக்கள் அபிவிருத்தி கழகம் என்ற அப்படி பேர் மாற்றம் செய்து அப்படி போனேன். அப்போ இந்த காலகட்டங்களில் நாங்கள் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறோம். அதே போல் நான் தனிநபர் நாடகங்களும் செய்திருக்கிறோம். தனிநபர் நாடகம் அது இப்போ நிறைய மேடைகள் நாங்கள் ஒரு இளைஞர் மாநாடு நடந்த இடத்துல செய்திருக்கிறோம். சிறிபாத கொளிச்சியில் செய்திருக்கோம், மட்டக்களப்பு ரெயினு கொளிச்சியில், அப்படி பல இடங்களில் தனிநபர் நாடகம் செய்திருக்கிறோம். அதே போல் ஊரில் சமூக பணி ஒன்றியம் ஒன்று இருக்குது. அவங்களும் இந்த மரண வீட்டுக்கெல்லாம் கவிதை இரங்கல் கவிதை விடுவாங்க. அதே மாதிரி கடல் கடந்த உறவுகள் இன்னொரு அமைப்பு இருக்கு, ஆலயங்கள் இருக்கு. இப்படியான அமைப்புகளுக்கு ஒரு ஆள் மரணமாயிட்டாருண்டா ஓடி வருவாங்க, ஒரு கவிதை அளித்தாங்க. அது ஒரு மரண வீட்டுக்கு நான் ஆக குறைஞ்ச 2, 3 சில 4 கவிதை எழுத வேண்டிய வரும். அது குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள்ள விலை கொடுக்கணும். அப்படியான வேலைகளை செய்து அந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் அப்படி செய்திருக்கிறார். இருந்து புத்தகங்கள் அப்படியானது எழுத ஆசை தான், அதுக்குரிய அந்த காலம் அமையல. மற்றது மரண வீட்டு புத்தகங்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 புத்தகங்களை பார்வையிட்டு தொகுத்து அது செய்து அப்படி கொடுத்துருக்கோம். இவ்வாறாக நீங்கள் இந்த விடயங்கள் எழுத்துத்துறை சார்ந்த விடயங்களுக்கு உங்களுடைய வாசிப்பு துறை சார்ந்த அனுபவங்கள் தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? நீங்கள் அதிகமாக இந்த வாசிப்பு துறையில் என்னென்ன விடயங்களை உள்ளிட்டுக் கொள்வீர்கள்? வகையான புத்தகங்களை வாசித்திருக்கிறீர்கள்? எனக்கு அநேகமாக அந்த கவிஞர் பைரமுத்துர கவிதைகள் பிடிக்கும். அதே போல் ஆரம்ப கட்டத்தில் நான் அர்த்தமுள்ள இந்து மத கண்ணதாசன் அப்படியான புத்தகங்களையும் விரும்பி படிச்சிருக்கிறேன். அதே போல் டாக்டர் காப்மேயர் எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படியான புத்தகங்களையும் எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது.
அதே போல் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி சிந்தனை புத்தகங்கள், நல்ல சிந்தனை. அதே போல் நான் ஆக விரும்பி படித்த புத்தகம்னு சொன்னால் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்று சுவாமி சுகபோகானந்தான புத்தகம். அப்படி முடிஞ்ச வரைக்கும் வாசிப்பு ஈடுபாடு இருந்தது. இப்போவும் அந்த ஆசை இருக்கு. இப்போ எங்கே போனாலும் ஒரு புத்தகம் வாங்கணும், புத்தகம் கண்டா விடையிலான்ற அந்த மைண்ட், அதால் வீட்டில் நம்ம ஏற்றி வாங்கணும் கட்டங்களும் இருக்கு. அப்படியே போய்கொண்டு இவ்வாறு இந்த துறைகளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மிக முக்கியமான துறைகள் விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய சமூக பணிகளாக இருக்கலாம், இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். இதிலே பெரும்பாலும் ஈடுபடுபவர்களை பார்க்கின்ற போது இன்று விமர்சனங்கள் இருக்கின்றது. இப்போதைய கால இளைஞர்கள் இந்த விடயங்களிலிருந்து விலத்திச் செல்கின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனத்தை எல்லோரும் பொதுவாக முன்வைத்து செல்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் தற்போதைய தலைமுறை இளைஞர்கள் தொடர்பாகவும் அவர்கள் இந்த விடயங்களுக்குள் அதிகமாக ஈடுபாடுகளை காட்டுவதற்கு இந்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியாக ஒரு ஆலோசனையாக எங்களுக்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் ஆசிரியர்களை மதிக்கிறாங்கல்ல, ஆசிரியர் சொல் கேட்குறாங்கல்ல, அதேமாதிரி பிள்ளைகள் பெற்றோர் சொல் கேட்குறாங்க இல்லை என்று சொல்கிறத முற்றுமுழுதான் நான் மறுக்கிறேன். பெற்றோர் பெற்றோராக இருந்தால், ஆசிரியர் ஆசிரியராக இருந்தால் பிள்ளைகள் அவங்களோட சொல் கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த சமகால பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் இறங்கி அவங்கள கவர்ந்து அவங்களோட பாணியில் அவங்களுக்கு பின்னால் கொஞ்சம் மெனக்கட்டு அவங்கள நம்மளோட வசப்படுத்தி நம்ம விடயங்களை தெளிவுபடுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தினா நிச்சயம் இல்லைலாம். பிள்ளைகளில் ஒரு காலம் பிள்ளைல சூழல் தாக்கம் இருக்குதான், அந்த தாக்கத்திலேருந்து பிள்ளைகளை மாற்றணுமெண்டா எங்களோட பாசம், எங்களோட ஈர்ப்பு, எங்களோட அவங்களுக்கு பின்னால் மெனக்கிற நேரம் கூடவே இல்லை. நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை, பெருமதியான விடயங்களை உங்களுடைய அனுபவங்களில் இருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று நீண்ட தூரம் இருந்து பயணத்தை வந்து உங்களுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி கீர்த்தனன். நன்றி டான் டிவி நேயர்களே. அதே போன்று உங்களுடைய கனவாக நீங்கள் ஒரு சட்டத்துறையிலே முன்னேற வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களுடைய மகள் மூலமாக அது நிறைவேறுகின்ற விடயத்தையும் உங்களுக்கு முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வைக்கும் மீளவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபட்டு கீர்த்தனன். வணக்க நேயர்களே.